அனைவருக்கும் வணக்கம். ஜனாதிபதி பதவியேற்ற சில மணி நேரங்களில் பல்வேறு மாற்றங்கள் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது. இது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் சொல்லித்தான் தெரியணும் என்று சொல்லி முக்கியம் இல்லை. அந்த பல்வேறு மாற்றங்களில் உண்மையில் இப்போது என்னென்னு சொன்னால் சுராட்சியமான ஒரு மாற்றம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அந்த சுராட்சியமான மாற்றங்களை நாங்கள் உங்களுக்கு கூறுவதற்கு முன்னர் இது கணேசர்களுக்காக நான் உங்கள் கணேஷ் கலைக்கிறேன். இந்த காணொலிக்கு நீங்கள் புதிதாக புதிய பார்வையாளராக நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறதாக இருந்தால் தயவுசெய்து அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதைவிட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்று நாங்கள் உங்களை வினயமாக கேட்டுக்கொண்டு நாங்கள் காணொலிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தல் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே எம்பிக்களுக்கான சலுகைகள், ஜனாதிபதிக்கான சலுகைகள், அரசியல்வாதிகளுக்கான சலுகைகள் அளவுக்கு அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த சலுகைகள் எல்லாம் ரத்து செய்யப்படும் என்று சொல்லி மிகவும் ஒரு சிறந்த அனைத்து உலக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்திருக்கின்றார். அந்த விஞ்ஞாபனத்திற்கு அமைவாக அவர் இன்று ஜனாதிபதி பதவியேற்றதன் பின்னர் அவர் சொல்லாமலே பல விடயங்கள் இயல்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது முன்னை நாள் அமைச்சர்கள், முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி பல அரசியல்வாதிகள், அரசியல் முக்கியஸ்தர்கள், அரசியல் முக்கியத்தவர்கள், அப்படி பல்வேறு அதிகாரிகள் என்று சொல்லி தங்களுடைய மாற்றங்களை தாங்களாகவே முன்வந்து மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஜனாதிபதியின் மாளிகையில் கோல்வைஸ் கோல்வைஸ் அதோடு அண்டிய பிரதேசங்களில் மாளிகை என்ற முன்றலில் அலரி மாளிகையின் முன்றலில் பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த வாகனங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிசொகுசான வாகனங்கள், பல லட்சங்கள் பெறுமதியான, பல கோடிகள் பெறுமதியான வாகனங்கள், அதிசொகுசு வாகனங்கள். அந்த வாகனங்களில் அநேகமானவர்கள் இதுவரை அந்த வாகனங்களில் இருந்து போனால்தான் அதன் சொகுசு வழங்கும். எங்கள் எல்லாருக்கும் அது தெரியாது. இந்த வாகனங்கள் எல்லாம் பல கோடிக்கணக்கான லஞ்சங்கள், ஊழல்களில் அமைச்சர்கள் வாங்கி தங்களுடைய சொகுசு வாழ்க்கையையும் சொகுசு வாழ்க்கையும் சுகபோக வாழ்க்கையையும் அனுபவித்திருக்கின்றார்கள். மக்கள் சாப்பிட்றதுக்கு வழியில்லை, குடி தண்ணீருக்கு வழியில்லை, மலசலம் கழிக்க வழியில்லை, இருக்க வீடில்லை, உண்ண உணவில்லை, குடிக்க நீரில்லை, உடுக்க உடை இல்லை. அப்படி மக்கள் ரோட்டில் கந்தறந்தவர்களாகவும் அநாதிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் இந்த அமைச்சர்கள் இவற்றையும் கண்கொள்ளாமல் அதிசொகுசு வாகனங்களில் சுகபோக வாழ்க்கையும் ராஜபோக வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சாதாரண ஒரு ஏழைக்கு குடிக்க நீரில், ஆனால் அவங்க பல லட்சம் ரூபா பெறுமதியான வெளிநாட்டு சரக்குகளை வாங்கி குடித்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சூழலில் ஜனாதிபதி பதவியேற்ற சில மணித்தியாலங்களில் அமைச்சர்கள் எல்லாம் தாங்களாகவே கொண்டு அந்த வாகனங்களை விட்டு செல்கின்றார்கள். அந்த வாகனங்களோட பெறுமதி அளவிட முடியாத பெறுமதி, அழகான வாகனங்கள் வரிசையாக நிற்பதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் பல மன வருத்தங்களோட, மன எரிச்சல்களோட, கோபங்களோட கொண்டு விட்டு போயிருக்கிறார்கள். இந்த வாகனங்கள் அவர்கள் வைத்திருந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள், சட்ட பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி, அதாவது உங்களுக்கு தெரியும், அனுரா குமார திசாநாயகர் சொல்றதை செய்கிறது தான் சொன்னவர். அவர் பதவியேற்ற பின்னர் பல ஊழல்வாதிகள் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் விமான நிலையத்தில் வைத்து திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் வேறு மார்க்கங்களால் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பலர் அச்சமடைந்து கொண்டிருக்கின்றார்கள், கதிகலங்கி போயிருக்கின்றார்கள். உண்மையில் நாடு சுபிட்சமான ஒரு சிறந்த ஒரு ஜனாதிபதி இந்த கையில் கிடைத்திருக்கிறது. நாங்களும் சந்தோஷப்படுவோம், நீங்களும் சந்தோஷப்படுங்கள்.